உங்க அப்பா உங்களை வச்சு படம் எடுத்தாரு, அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு. அப்புறம் அவரே தொடர்ச்சியா படம் எடுத்தாரு. ஆர்கே நகர்மணி, டேய், எப்பவுமே தன்னோட மகனுக்கு வெற்றி அடையும் வரை தன்னோட தகப்பன் தாண்டா ஹீரோ. அப்பா சொல்ற வழியில போனா மகன் எப்பவுமே ஹீரோவா தாண்டா இருப்பாங்க. இவனுக்கு அந்த அருமை தெரியல. இவன் எப்படி வளர்ந்தா நம்மளுக்கு தெரியல. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்கினாலும் 1 கோடி வாங்கினாலும் ஒரு ஸ்டெப்பை 100 வாட்டி போட சொன்னாலும் போட்டு தான் ஆகணும். பில்டிங்ல இருந்து ஃபைட் சீன்ல 100 வாட்டி குதி சொன்னாலும் குதிச்சு தான் ஆகணும். அதே சம்பளம் தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரான்னு கேட்குற. சரி, இவனுக்கு என்ன தெரியும்? அப்புறம் இவனை எனக்கு திட்டணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இவன் எந்த கட்சிக்காரன் நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? கட்சிக்காரன் தெரிஞ்சிச்சுன்னா திட்டலாம். ஒருவேளை சாமியாரா இருந்தா, சீரியஸாவே சொல்றேங்க, நீங்களும் திட்டாதீங்க. எந்த கட்சிக்காரன்றதை மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா போற போக்கலாம் பாட்டுக்கு சூன்யங்கின்னு வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால தான் சொல்றேன், திட்டாதீங்க. எந்த கட்சிக்காரன் மட்டும் கட்டு பண்ணுங்க. நன்றி.